வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஒரு டிஸ்ட்ரிக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களோட எண்ணிக்கை, அது வந்து ஓஏ, மசால்ச்சி வாட்ச்மேன், ஜூனியர், சீனியர் பெயிலிஃப், அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ், இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் முதற்கொண்டு மொத்தமாக கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவலை பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வருடம் 1ஆம் தேதி கொடுத்த வேக்கன்சி லிஸ்ட். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, டிக்ரீஸ் ஆகிருக்குமானா கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஃபுல்லப் பண்ணாலும் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வேக்கன்சி காமிச்ச வேக்கன்சியை ஃபுல்லப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதனால் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் வேக்கன்சி, அப்போ அதாவது எவ்வளோ பேர் தேவை அப்படின்ற எண்ணிக்கை அப்படின்றது வந்துடும். நமக்கு தேவையானது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது தான். எவ்வளோ பேர் இருக்கணும், என்ன ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், நம்மளோட வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி என்னவோ அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே, இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ 2024 சொன்னாங்க, இது 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போது ஒரு வருட காலத்தில் காலி பணியிடங்கள எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்கும். ஒரு 2000 காலி பணியிடங்களாவது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி எத்தனை பணியிடங்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் 465 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து அரியலூர் பார்த்திங்க அப்படின்னா 55. அடுத்து வந்து கோயம்புத்தூரில் 238 பணியிடம் இருக்குது. கடலூரில் 100, தருமபுரியில் 90, திண்டுக்கல்லில் 165 காலி பணியிடம் அப்படின்றது திண்டுக்கல்லில் இருக்குது. அடுத்து ஈரோடு 119, காஞ்சிபுரம் 130, கன்னியாகுமரி 114. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் 71, கிருஷ்ணகிரி 106, மதுரை 187, மயிலாடுதுறை 95, நாகப்பட்டினம் 68. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் 105, நீலகிரி 97, பெரம்பலூர் 40, புதுக்கோட்டை 105, ராமநாதபுரம் 85, சேலம் 217, சிவகங்கை 114, தஞ்சாவூர் 165, தேனி 91, தூத்துக்குடி 120, திருச்சி 156, திருநெல்வேலி 161, திருப்பூர் 197, திருவள்ளூர் 170, திருவண்ணாமலை 127, திருவாரூர் 80, வேலூர் 134, விழுப்புரம் 133, விருதுநகர் 104. மொத்தமாக காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4405 அப்படின்றது வந்து இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இந்த 4400 அப்படிங்கிறது மேக்ஸிமம் 6000 வரையும் இன்னும் ஒரு 1500 பணியிடங்கள் தான். கண்டிப்பாக 1500 பணியிடங்கள் அப்படின்றது இப்போ வரைக்கும் காலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக ஒரு 6000 பணியிடங்கள் அந்த ரேஞ்சில் வந்து காலியாக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புவோம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.